Hello everyone, this is Subhasri. I am going to start a video series explaining different anatomical topics. This is my first video lecture. Okay, let's quickly go with the topic. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து anatomical introduction and important terminologies. Anatomical introduction பற்றி பார்ப்போம். Anatomical introduction. Anatomy is the study of structure of the body with the help of dissection. ஓகேங்களா. Anatomy can be classified as gross anatomy and microscopic anatomy. Gross anatomy அப்படின்னா without aid of magnification, that is we can see the structures with the help of your naked eye. Microscopic anatomy with the aid of magnification, அதாவது மைக்ரோஸ்கோப்பாக நம்மளுக்கு தேவைப்படும். இப்போ ஹிஸ்டாலஜி எடுத்துக்கோங்க. ஹிஸ்டாலஜி வந்து நம்ம செல் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்ப்போம். ஓகேங்களா. செல் ஸ்ட்ரக்சர் அப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த இடத்துல நம்மளுக்கு மைக்ரோஸ்கோப் வந்து தேவைப்படும். ஸோ இதெல்லாம் வந்து மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமியை சேர்ந்தது. கிராஸ் அனாட்டமி வந்து பார்த்திங்கன்னா கேன் பி ஸ்டடிட் ஃபாலோவிங் எய்தர் எ ரீஜனல் ஆர் சிஸ்டமிக் அப்ரோச். சிஸ்டமிக் அப்ரோச்னால் என்ன? அதாவது கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், ஸ்கெலிட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், லிம்பாட்டிக் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சிஸ்டமாக படிக்கிறது சிஸ்டமிக் அப்ரோச். ரீஜனல் அப்ரோச்ன்றது அப்பர் லிம், லோயர் லிம், அப்புறம் அப்டமன், பெல்விஸ் அப்படி படிக்கிறது ரீஜனல் அப்ரோச். ஓகே, அடுத்து அனாட்டமிக்கல் டெர்மினாலஜிஸ். இப்போது ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பற்றி பார்க்கலாம். இப்போ ஆன்டீரியர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாடியை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்களோட சைட் வியூவில் வந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இப்போ வெர்டிக்கல் பிளேனில் வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணும்போது முன்னாடி எதுலாம் வருதோ அது வந்து ஆன்டீரியர் பார்ட், பின்னாடி வரதுலாம் போஸ்டீரியர் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பாடியில் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நோஸ் அப்படின்றது வந்து ஆன்டீரியர் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. வேரஸ் த வெர்டிபிள் காலம் இஸ் போஸ்டீரியர். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர். இது வந்து ஒரு பாடி. இது வந்து நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் எடுத்துக்கோங்க. டிரான்ஸ்வர்ஸ் பிளேனில் கட் பண்ணுறோம். தட் மீன்ஸ் ஹரிசாண்டல் பிளேனில் கட் பண்ணும்போது மேலே வரது வந்து சுப்பீரியர். ஓகேங்களா. கீழே வரது வந்து இன்ஃபீரியர். ஓகேங்களா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெட், திஸ் இஸ் ஷோல்டர். ஓகேங்களா. ஹெட், திஸ் இஸ் ஷோல்டர். ஓகேங்களா. ஹெட் வந்து சுப்பீரியர் டு ஷோல்டர் அண்ட் ஷோல்டர் இஸ் இன்ஃபீரியர் டு ஹெட். ஓகேங்களா. இப்போ க்ரானல் அண்டு கார்டல், cranial and caudal. ஓகேங்களா. டுவர்ட்ஸ் த ஹெட் இஸ் கால் cranial அண்ட் டுவர்ட்ஸ் த ஃபுட் இஸ் கால் caudal. இப்போ சுப்பீரியருக்கு இன்னொரு டேர்ம் வந்து cranial அண்ட் இன்ஃபீரியருக்கு இன்னொரு டேர்ம் வந்து caudalனு சொல்லலாம். ஓகேங்களா. ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் மோஸ்ட்லி யூஸ்ட் இந்த அப்பர் அண்டு லோயர் லிம்ஸ் தான் இது அதிகமாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. ப்ராக்சிமல் பிரான்ச்சஸ் அக்கர் டுவர்ட் த ஆர்ஜின் ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னா அது ப்ராக்சிமல். டிஸ்டல் வந்து ஃபர்தர் அவே, எண்ட் ஆஃப் த சிஸ்டம் இருக்கிறது டிஸ்டல். ஓகே, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இங்கே பாருங்கள், இது வந்து ப்ராக்சிமல், ஷோல்டரோட ப்ராக்சிமல். இது வந்து டிஸ்டல். அங்கே என்ன எக்ஸாம்பிள் சொன்னோம்? அதாவது ஷோல்டர் க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட். இது பேர் க்ளீனோ ஹியூமரல் ஜாயிண்ட் இஸ் superior, that is proximal to elbow joint. Hand is distal to elbow joint. ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம செஃபாலிக் வந்து cranial நம்ம சொல்லலாம். இது வந்து cranial, இது வந்து caudal. Towards the foot is called caudal, towards the head is called cranial or cephalic. அப்புறம் if we cut the body in this plane, in this vertical plane, பின்னாடி வர போர்ஷன்லாம் போஸ்டீரியர்னும் முன்னாடி வர போர்ஷன் வந்து ஆன்டீரியர்னு சொல்லலாம். ஆன்டீரியருக்கு நம்ம வென்ட்ரல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி போஸ்டீரியருக்கு டார்சல்னு நம்ம சொல்லலாம். ஓகே, anatomical planes. Coronal planes are oriented vertically and divide the body into anterior and posterior parts. முன்னாடியே நம்ம பார்த்தோம், ஒரு ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிக்கிறோம் சைட் வியூவில். அது வெர்டிக்கல் பிளேனில் கட் பண்ணும்போது முன்னாடி வர பார்ட் வந்து ஆன்டீரியர், பின்னாடி வர பார்ட் வந்து போஸ்டீரியர். ஓகேங்களா. இந்த பிளேனுக்கு பேர் அப்போ கொரோனல் பிளேன். ஓகே, சாஜிட்டல் பிளேன்னு பார்க்கும்போது இஃப் யூ கன்சிடர் this is a median sagittal plane.
சாஜிட்டல் பிளேன்றது வெர்டிக்கலி ஓரியன்ட் ஃப்ரண்ட் வியூவில் நம்ம எடுத்துருக்கோம். இதை ஃப்ரண்ட் வியூவில் எடுத்துகிட்டு நம்ம வெர்டிக்கல் பிளேனில் இப்படி கட் பண்ணும்போது இந்த பக்கம் ஒரு ஆஃப், இந்த பக்கம் ஒரு ஆஃப் போகும். இது வந்து மீடியன் சாஜிட்டல் பிளேன் அட் த மிடில் கட் பண்ணும்போது. ஓகேங்களா, இது வந்து மீடியன் சாஜிட்டல் பிளேன். அப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் பிளேன், இஃப் யூ கன்சிடர் எ பாடி இன் த ஃப்ரண்ட் வியூ, இந்த டிரான்ஸ்வர்ஸ் பிளேன் அதாவது ஹரிசாண்டல் பிளேனில் கட் பண்ணும்போது சுப்பீரியர் அண்ட் இன்ஃபீரியர் பார்ட்ஸ். ஓகே, இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். This is coronal plane, this is sagittal plane and this is transverse plane. ஓகேங்களா, coronal plane divides the body into anterior and posterior half, and then transverse plane வந்து divides the body into superior and inferior half, and median sagittal plane divides the body apparently into two equal halves. ஓகேங்களா, இதில் வந்து மீடியல் லேட்ரல்னு ஒரு டெர்மினாலஜிஸ் இருக்குது. இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நிறைய இடத்துல இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ மீடியல் அண்டு லேட்ரலாம் வித் ரெஃபரன்ஸ் டு மீடியன் சாஜிட்டல் பிளேனில் தான் நம்ம இது வந்து சொல்கிறோம். மீடியல் அப்படின்னும் போது டுவர்ட்ஸ் த மீடியன் sagittal plane is called medial, away from the median sagittal plane is called lateral. அப்போ இந்த ஹேண்டு பார்த்திங்கன்னா இது வந்து மீடியல் சைடு, இங்கே வந்து லேட்ரல் சைடு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டேர்ம்ஸ் டு டிஸ்கிரைப் மூமெண்ட்ஸ் பற்றி இப்போ பார்க்க போகிறோம் நம்ம. இப்போ ஃப்ளெக்ஷன், எக்ஸ்டென்ஷன். ஓகேங்களா, ஃப்ளெக்ஷன்றது வந்து மேக்கிங் பெண்ட். ஃப்ளெக்ஷன்னா மேக்கிங் பெண்ட். டூ ஃப்ளெக்ஸர் சர்ஃபேசஸ் கம் க்ளோஸ் டுகெதர் is called flexion. Just opposite to the other is called extension. ஓகேங்களா, இப்போ அப்டக்ஷன்னா என்ன? அப்டக்ஷன்னா மூவிங் அவே ஃப்ரம் த மிட்லைன் இஸ் கால்ட் அப்டக்ஷன். ஓகேங்களா, இப்போ இது ஒரு பாடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து இதோட ஷோல்டர், இது ஹேண்ட் அதாவது ஆர்ம். ஓகேங்களா, இது வந்து பாடி. இப்போ இந்த பர்சன் வந்து இவரோட ஹேண்டை வந்து இந்த பாடிக்கு இப்போ மீடியன் சாஜிட்டல் பிளேன்னா இப்படி இருக்குமா, இந்த பாடிக்கு நேராக இந்த ஹேண்டை இப்படி கொண்டு போகிறாரு அப்படின்னா அது வந்து என்னென்னா அடக்ஷன். இதே அவே ஃப்ரம் த பாடி இப்படி கையை இப்படி நீட்டுறாங்க அப்படின்னா அது வந்து என்னென்னா அப்டக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, dorsiflexion means moving dorsum of the foot upwards at the ankle joint. இது அடுத்த வர டயக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். plantar flexion means moving the dorsum of the foot towards downwards. ஓகேங்களா, at the ankle joint. அப்புறம் during inversion sole of the foot move towards medially, அதாவது மீடியல் பிளேனுக்கு நேராக வந்து அந்த சோல் ஆஃப் த ஃபுட் வந்து போகும். அது எவர்ஷன் இருக்கும்போது சோல் ஆஃப் த ஃபுட் டேர்ன்ஸ் லேட்ரலி. ஓகேங்களா, அப்புறம் சுப்பைனேஷன், ப்ரோனேஷன் பார்க்க போகிறோம். ஃபார்ம் பேசிங் அப்வர்ட்ஸ் இஸ் கால்ட் சுப்பைனேஷன். அது வந்து ப்ரோனேஷன்றது டவுன்வர்ட்ஸ், அது வந்து பார்க்கறது வந்து ப்ரோனேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்வர்ஷனாக இது வந்து மீடியல் சைடு, இது வந்து மீடியல் சைடு, இது வந்து லேட்ரல் சைடு. ஓகேங்களா, லேட்ரல் சைடு, மீடியல் சைடு, இது லேட்ரல், இது மீடியல். இப்போ மீடியல் சைடில் வந்து சோல் ஆஃப் த ஃபுட் டேர்ன் டுவர்ட்ஸ் மீடியல் இஸ் கால்ட் இன்வர்ஷன். இதுவே சோல் ஆஃப் த ஃபுட் டேர்ன் டுவர்ட்ஸ் லேட்ரல் சைடு இஸ் கால்ட் லேட்ரல் மீடியல். ஓகேங்களா, லேட்ரல் சைடு இஸ் கால்ட் எவர்ஷன். அப்புறம் டார்சிஃப்ளெக்ஷன் அண்டு பிளான்டார் ஃப்ளெக்ஷன். இப்போ டார்சிஃப்ளெக்ஷன் பார்த்திங்கன்னா டார்சம் ஆஃப் த ஃபுட், இதுதான் டார்சம் ஆஃப் த ஃபுட். ஓகேங்களா, இது வந்து சோல்னு சொல்கிறோம், இது டார்சம். டார்சம் ஆஃப் த ஃபுட் மூவ் அப்வர்ட்ஸ் at the ankle joint, இது ankle joint, move upwards at the ankle joint is called dorsiflexion. இதே plantar flexion போது dorsum of the foot move towards downwards is at the ankle joint is called plantar flexion. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இப்போ ஃப்ளெக்ஷன் பாருங்கள் இந்த டயக்ராமில். மேக்கிங் பெண்ட். ஓகேங்களா, மேக்கிங் பெண்ட் அட் டூ ஃப்ளெக்ஸார் சர்ஃபேசஸ் கம் க்ளோஸ் டுகெதர் இஸ் கால்டு ஃப்ளெக்ஷன். இது வந்து எக்ஸ்டென்ஷன். ஏன்னா வந்து ஆங்கிள் அது மேக்கிங் பெண்ட் பண்ணும்போது ரெண்டும் மூவ் அவே ஆகுது. ஸோ இது வந்து எக்ஸ்டென்ஷன். அப்புறம் ப்ரொனேஷன் அண்ட் தென் சுப்பினேஷன். சுப்பினேஷன்னா ஃபேஸிங் அப்வர்ட்ஸ். ஓகேங்களா, ப்ரொனேஷன் ஃபேஸிங் டவுன்வர்ட்ஸ்.
This is called supination. This is called pronation. ஓகே, உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் உங்களோட கமெண்ட் செக்ஷனில் வந்து கொடுத்தீங்கன்னா நான் அதை பார்த்து உங்களுக்கு டவுட் கிளியர் பண்ணுறேன். ஓகே, பாய்.